ஹாய் டியர்ஸ், வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 2.4ல சாமி 5வது கணக்கு. கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. ஃபர்ஸ்ட் ஒன், இசட் ஒரு மெய்யெண் என இருந்தால் மட்டுமே, நான் இன்னொரு இருந்தால் விட்டுட்டேன், இசட் ஈக்குவல் டு இசட் பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ மெய்யெண் அப்படிங்கிறதுனா சாமி ரியல் நம்பர்ஸ். அப்போ இசட் நம்ம என்ன இருப்போம், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லுவோமா? ஆக்சுவலி தானே. அப்போது மெய்யெண்ணா இருந்தால் மட்டும்தான். அப்போ இசட் இது மட்டும்தான் இசட் ஈக்குவல் டு இசட் பாரு. அப்போ மெய்யன் யார், எக்ஸு. அப்போ இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்கணும், எக்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸில் எடுக்கிறேன். இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு எடுத்துக்கிறேன். அப்போ இசட் பார் ஈக்குவல்னா சாமி ஐயனுடைய சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சைனா குறியை சேஞ்ச் பண்ணணும். அதாவது இதனுடைய இணை கணப்பின் கான்ஜுகேட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு தே கிவன் கொடுத்துட்டாங்க. திஸ் இம்ப்ளைஸ் x plus iy equal to x minus iy. இப்போ பாருங்கள் சாமி, எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துலாமா? இல்லை ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கும், திஸ் இம்ப்ளைஸ் ப்ளஸ் ஐஒய். இந்த மைனஸ் ஐ வந்து பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஐஒய்யாக மாறுமா? ஈக்குவல் டு இங்கே ஒன்றுமே கிடையாது, அப்படின்னா இருக்குது 0. எல்லா சமயம் உங்களுக்கு புரியலன்னா அந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துருப்பாங்க, மைனஸ் எக்ஸாக மாறும். எக்ஸ் வந்து எக்ஸ் கழிச்சா 0. ஓகே சலோ. இப்போ இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு ஐஒய் போடலாமா? ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் இந்த பெருக்கலாக இருக்கிற 2 எந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதான் கண்டிஷன். ஒய் ஈக்குவல் டு 0 எனில், ஒய் ஈக்குவல் டு 0 எனில் இசட் ஈக்குவல் என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தானே. எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போடுறோம், 0 போடுறோம். திஸ் இம்ப்ளைஸ் இசட் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 கூட எதை பெருனாலும் அதே தான் 0 தான் கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா? இப்போ இசட் பார் என்ன வரும் பாருங்கள், இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். திஸ் இம்ப்ளைஸ் இசட் பார் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக 0 போட்டோம்னா வரும், அதுவும் எக்ஸ் வரும். இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு. அப்போ ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம் தானே. This implies z equal to z bar. Hence proved. ஓகே சன புரியுதா? நம்ம எதை எடுத்தோமோ அதை இங்கே ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து ஒருவேளை எப்போ எந்த கண்டிஷன் y ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா, ரியல் நம்பர்ஸ்னு கேட்டாவே அப்போ யார் இல்லைன்னு அர்த்தம், இமேஜினரி பார்ட்டு அங்கே இல்லைன்னு அர்த்தம். y வந்து இல்லைன்னு அர்த்தம். இது வந்து 0 ஆகுது, இமேஜினரி பார்ட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். ரியல் பார்ட் ஆஃப் z equal to z plus z bar conjugation of z by 2. Imaginary part of z equal to z plus conjugate of z by 2i அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ z என்னன்னா சாமி x plus iy. This is a real part, this is a imaginary part. இதுதான் imaginary part, i கூட இருக்குதான் imaginary part. அப்போ x equal toன்னு சொல்லிட்டு இதை நிரூபிக்கணும், அதான் ரியல் பார்ட் ஆஃப் z. y equal to இதுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும், ஏன்னா இதுதான் இமேஜினரி பார்ட் நமக்கு. ஓகேவா? இமேஜினரி யூனிட் ஆர் இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். இப்போ சாமி நமக்கு இசட் என்னன்னு சொல்லலாம், இசட் ஈக்குவல் டு அங்கே போட்டேன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். கான்ஜுகேட் ஆஃப் இசட் ஈக்குவல்னா ஒரு சாமி ஐயினுடைய குறியை மட்டும் மாற்றணும். அப்போ மைனஸ் ஐஒய். ப்ளஸ் ஐஒய் இருந்துச்சுன்னா மைனஸ் ஐஒய், மைனஸ் ஐஒய் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஐஒய். ஓகேவா? இப்போ இதில் போடலாம் சாமி, இது இசட்டும் இசட் பாரையும் கூட்டலாம். இசட் ப்ளஸ் இசட் பார், அதாவது கான்ஜுகேட் ஆஃப் இசட் பார், கான்ஜுகேட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கூட்டான வரும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். Okay, this implies z plus z bar equal to conjugate of z z bar equal to ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்க்கலாம் சாமி. ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஒரு எக்ஸையும் ஒரு எக்ஸையும் கூட்டினா 2x. எனக்கு யார் தேவை, எக்ஸ் மட்டும் தேவை. சமக்குறிக்கு ஒரு பக்கம் எக்ஸ் வச்சுக்கிறேன், ரெண்டுத்துக்கும் பெருக்கல் நடுவில் பெருக்கலாக இருக்கிற ரெண்டாவது பக்கம் வச்சுன்னா வகுத்தில் மாறும். ஸோ z plus z bar by 2. This is the real part. So real part of, therefore real part of z அதுதான் யார், எக்ஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2. ஹென்ஸ் ப்ரூவ்டா? அடுத்தது இங்கே போடுறோம், மைனஸ் நினைக்கிறேன், எஸ் மைனஸ். அடுத்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இதை கண்டுபிடிக்கணும் சாமி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், z minus conjugate of z equal to z நுடைய மதிப்பு x plus iy. மைனஸ்னா குறிய மாற்று, அப்போ ப்ளஸ் எக்ஸ் இருந்தால் மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஐஒய் இருந்துச்சுன்னா
ப்ளஸ் ஐஒய். ஒத்த உறுப்புகளை ஒன்றா பார்த்துடலாம். ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல். இங்கே ப்ளஸ் ஒரு ஒய் ப்ளஸ் ஒரு ஒய் சேர்த்தா சரி ப்ளஸ் ஒரு ஐஒய் ப்ளஸ் ஒரு ஐஒய் சேர்த்தானா சமி கிடைக்கும். இசட் மைனஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஐஒய்னு கிடைக்குமா. இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது. அப்போ ப்ளஸ் 2 ஐஒய்னு கிடைக்கும். எனக்கு தேவையானது யார் ஒய் தான் தேவை. திஸ் இம்ப்ளாய்ஸ் ஒய் ஈக்குவல் டு பெருக்கலாம் இருக்கிற 2 இன்ட்டு ஐ இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இசட் மைனஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட் பை 2 இன்ட்டு ஐ. ஓகே, therefore இதுதானே யார் சாமி இமேஜினரி பார்ட் தானே ஐ தானே இது ஒய் என்பது தான் இமேஜினரி பார்ட். therefore imaginary part of z equal to z minus conjugate of z by 2i. Hence proved. Okay Sami, thank you.